Taste the Daily. பீகார் மாநிலத்தில் அரசியல் பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? அரங்கத்தில் இருந்து தகவல்களை தர காத்திருக்கின்றனர் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் மற்றும் நெறியாளர் மணிமாறன். இனி நீங்கள் தொடரலாம். நன்றி அருணா. இப்போ தேசமே திரும்பி பார்க்கறது பீகார் அரசியலை தான். 79 இடங்களை வச்சிருக்காங்க ராஷ்டிரிய ஜனதா தளம். 78 இடங்களை கொண்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. 45 இடங்களை மட்டுமே கொண்டிருக்கிற நிதிஷ்குமார் தான் அந்த இடத்துல முதலமைச்சராக இருக்கிறார். அப்படி ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக அவர் இருக்கிறார். இது குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், அதுக்கு என்ன காரணம்? ஏன் தவிர்க்கவே முடியல? குறைந்த எண்ணிக்கையில் சீட்டை வச்சிருந்தா கூட அவர் தான் முதலமைச்சர். எந்த பக்கம் கூட்டணியை அவர் வைத்திருந்தாலும் கூட முதலமைச்சர் அவர் தான். காரணம் என்ன? ரொம்ப முன்னாடி போல 1996 நம்ம எடுத்து புரிஞ்சுக்கும். நம்ம இந்த இதனுடைய பின்னணி என்னங்கிறத புரிந்து கொள்ள முடியும். 1996 2013 வரைக்கும் 17 ஆண்டுகள் பிஜேபியோடையே டிராவல் பண்றாரு திரு நிதிஷ்குமார். 2013 திரு மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. உடனே ரியாக்ட் பண்ணவர் நிதிஷ்குமார் தான். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பொதுவெளியிலேயே வைக்க தொடங்குறார். கூட்டணியில் இருந்தபோதும் அதை பாஜக செவிசாய்க்கல. கூட்டணி முறிவு ஏற்படுது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி பீகார்ல நிதிஷ்குமாருக்கு. 2015 சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளத்தோட இணைஞ்சு முதல்வராக வர்றார் நிதிஷ்குமார். துணை முதல்வர் பொறுப்பை லாலு பையன் தேஜஸ்வி யாதவுக்கு கொடுக்குறாங்க. அதை இவரால் பொறுத்துக்க முடியல. நிதிஷ்குமாருக்கு அவர் துணை முதல்வர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. ஜிஎஸ்டியை கொண்டு வராங்க, அதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார். பாஜக கொண்டு வரக்கூடிய ஜிஎஸ்டிக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார். அப்ப தெரியும் கூட்டணியை விட்டு அவர் விலக போறார் அப்படின்னு சச்சரவு வருது. லாலு மேல கேஸ் ஃபைல் பண்ணுது சிபிஐ. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த உறவை முறிச்சுக்கிட்டு பாஜகவோட சேர்ந்து முதல்வர் ஆகிறார். 2020 5 வருஷம் கழிச்சு மீண்டும் எலெக்ஷன் நடக்குது. பாஜகவுடனான உறவையே தொடர்ந்து கூட்டணியெல்லாம் வச்சு எலெக்ஷனை சந்திக்கிறாரு. ஆனா பாஜக சொல்றது எல்லாத்தையும் கேட்கறதுல நிதிஷ்குமாருக்கு சிக்கல் இருக்கு. அதனால அங்கேயும் அவரால் ரொம்ப நாள் நீடிக்க முடியல பாஜக கூட்டணியில. அந்த உறவை முறிச்சுக்கிட்டு காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளத்தோட சேர்ந்து மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராரு. இப்ப திரும்பவும் பிரச்சனை, இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இப்படிதான் நீங்க இப்ப இந்த இத்தனை ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா மாறி மாறி கூட்டணிகள் நிலைப்பாடுகள் அப்படின்னா கூட முதல்வருங்கிறது தொடர்ந்து அவர் தவிர்க்க முடியாத தலைவர் முதல்வர் அப்படிங்கறத அவர் நிலைநிறுத்திட்டே இருக்கிறாருங்கிறதுக்கான இந்த உதாரணங்களை அந்த சம்பவம். இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறது முக்கியமான பொறுப்பு நிதிஷ்குமாருக்கு இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட இந்த கூட்டணியில அவருக்கு என்ன அதிருப்தி ஏற்பட்டிருக்கும்? அதிருப்தியை அவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, ஜனவரி மாசம், அதுக்கு முன்பாக டிசம்பர்ல, நவம்பர்ல அப்படின்னு நம்ம மூணா பிரிச்சு பார்க்கணும். நவம்பர்ல 5 மாநில தேர்தல் சமயங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணி தொடர்பான செயல்பாடுகள்ல அக்கறை இல்லை, அவங்க இப்போதைக்கு எலெக்ஷனை முடிச்சுட்டு தான் வருவாங்க அப்படின்னு விமர்சிக்கிறேன். ஏன்னா அந்த கூட்டத்தை அவங்க கவனிக்கல, நடத்தல இந்தியா கூட்டணி கூட்டத்தை அப்படிங்கிற அதிருப்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மட்டுமே கவனம் செலுத்துறீங்க அப்படின்ற அதிருப்தியை வெளிப்படுத்துறார். இது நவம்பர் மாசம் 2023 நவம்பர். டிசம்பர் மாதம் ஒரு கூட்டணி நடக்குது. 5 மாநில தேர்தல் முடிஞ்சு நடக்கிற கூட்டத்தில் இவர் ஹிந்தியில பேசுறாரு. அதை திரு TR பாலு ஆங்கிலத்துல மொழிபெயருங்கன்னு சொல்லும்போது, இந்தி தேசிய மொழி, அதெல்லாம் எல்லாரும் கத்துக்கங்க அப்படின்னு பாரதிய ஜனதாவுக்கு அவங்க சாதகமான ஒரு நிலைப்பாடு. ஆமா, இந்தி தேசிய மொழி, அதை எல்லாரும் கத்துக்கங்கன்னு சொல்லும்போது அங்க ஒரு சலசலப்பு. கடுமையான இந்தி திணிப்பு எதிர்ப்பை வைத்திருக்கக்கூடிய கட்சி திமுக. அப்புறம் ஓரளவுக்கு அதை செட்டில் டவுன் பண்றாங்க. இது டிசம்பர். அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு ஜனவரி மாசம் என்னன்னா, திரு கார்கேவை திருமிகு மம்தா இந்தியா கூட்டணியின் தலைவராக முன்மொழிகிறாங்க. நிதிஷ்குமாரை ஒருங்கிணைப்பாளர், கன்வீனர் அப்படின்ற ஒரு போஸ்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அது இவருக்கு அதிருப்தி. ஏன்னா தலைவருங்கிறவர் பிரதமர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அதனால அங்கேயும் அதிருப்தி. இப்ப நவம்பர் 2020 ஏற்க மறுக்கிறாரு. கூட்டத்திலிருந்து வெளியே நடப்பும் செய்யறாரு. அதுக்கப்புறம் நடந்த வீடியோ கான்பரன்சிங் கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கல. இது மாதிரி 2023 நவம்பர், 2023 டிசம்பர், ஜனவரி, இந்த 3 மாதங்களுக்குள்ளாகவே இந்த அதிருப்தி, இந்த இடைவெளி எல்லாமே சலசலப்பெல்லாம் பெருசாயிடுச்சு. இப்படி ஒரு சூழல் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. அதற்கும் இப்போது இருக்கின்ற இந்த ஆளும் கூட்டணி இருக்குல்ல, இது இங்க ஒரு பிளவு ஏற்படுத்துவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த சலசலப்பு, அதிருப்தி இந்தியா கூட்டணிக்குள்ள நிதிஷுக்கு உருவான பிறகுலிருந்தே இந்தியா கூட்டணிக்குள்ள நிதிஷ் தொடருவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இருந்த சூழல்ல தான்
பீகாருடைய முன்னாள் முதல்வர் திரு கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருதை அறிவிக்குது மத்திய அரசு. அப்போ 3 நிகழ்வுகள் அவர் செயல்பாடுகள் அவர் வந்து வெளிப்படுத்துறார். ஒன்று, பிரதமர் திரு நரேந்திர மோடியை ரொம்ப வானலாக புகழ்ந்து பாராட்டுறார். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில் அவர் பாராட்டு தெரிவிக்கிறார். இந்த மாதிரி கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததுக்கு பிரதமருக்கு நன்றி அப்படின்னு அவர் வானலாக புகழ்றார். இன்னொன்று, இந்த கோரிக்கையை நாங்கள் நீண்ட காலமாக வைக்கிறோம், ஆனால் காங்கிரஸ் கட்சி செவி மடுக்கவே இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை அவர் வந்து தாக்குறார். மூன்றாவது, கர்பூரி தாக்கூர் வந்து குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்லாம் எதிர்க்கக்கூடியவர், அந்த மனநிலை இருக்கக்கூடியவர். அதே நிலைப்பாடை தான் எங்க கட்சியும் கொண்டிருக்கு அப்படின்னு அவர் பேசுறார். இதற்கு யார் எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படின்னா காங்கிரஸ் எதிர்வினை ஆற்றல. எதிர்வினை ஆற்றுகிறது வந்து லாலு பிரசாத்துடைய மகள் எதிர்வினை ஆற்றாங்க. ட்விட்டர்ல என்ன போடுறாங்க அப்படின்னா, காற்று திசை மாறுற மாதிரியே சில பேர் கொள்கை திசை மாறுறாங்க, கொள்கையிலிருந்து திசை மாறுறாங்கன்னு ஒரு ட்வீட் விமர்சனம் செய்யறாங்க. நிதிஷ் பேர்லாம் அங்க ஒன்னும் சொல்லல. ரோகிணி பட்டாச்சாரியா தான் அவங்களுடைய மக. அவங்க போடுற ட்வீட்டுக்கு யாரு பதில் சொல்றாரு, யார் விமர்சிக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்குது. அது எப்படி நீங்க நிதிஷை வந்து ஒரு மாபெரும் தலைவர், முக்கிய தலைவரை வந்து நீங்க இப்படிலாம் நீங்க விமர்சிக்கலாம், தாங்கி பிடிக்கிறாங்க. பாஜக சப்போர்ட்டுக்கு வருகிற போதுதான் இந்த கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகள் மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தியா கூட்டணி அதிருப்தியை ஒவ்வொரு மாதமும் ஒரு பெருசுபடுத்திக்கிட்டே வருகிற போது இது கடைசியா இது வந்து அந்த பிரச்சனையை முடித்து வைக்குது. கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குது அப்படின்ற நிலைப்பாடு முடிவு அந்த பிரச்சனையை பெரிதாக்கி முற்றுப்புள்ளியை நோக்கி நகர்த்துது. ஒரே நாள் இந்த நகர்த்தல்கள்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த 3 மாதங்கள் சின்ன சின்ன அசைவுகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்புகிறார் அப்படின்றது தெரிய வருது. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அவர் போறாருன்றது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு. இது சம்பந்தமா பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திகேயன். நன்றி. Taste the Daily.